கணக்கற்ற போர் முனைகளிலும் ஆபத்தான எத்தனையோ இதர சூழ்நிலைகளிலும் அச்சத்துக்கு அறவே இடம் கொடாத கருணாகர பல்லவன் அன்று அந்த மாளிகை தளத்தின் மேலறையில் பஞ்சன நடந்து வந்த அஞ்சன விழியாள் ஒருத்தி அரைக்கதவை தாளிட்டதும் பெரும் திகில் வசப்பட்டு தான் ஒளிந்திருந்த திரைச்செலியை இடது கையால் இறுக பிடித்து கொண்டதல்லாமல் எல்லை மீறிய அச்சத்தின் விளைவாக கண்களையும் மூடிக்கொண்டு விட்டான். ஆதலால் அடுத்து நடந்தது என்ன என்பதை அறிய சிறிதும் சக்தியற்றவன் ஆனான். ஊனக் கண்கள் மூடிவிடும் போது திறக்கும் சுபாவம் உள்ள அவன் மனக்கண்கள் மட்டும் நன்றாக மலர்ந்து புது புது கற்பனைகளை கிளப்பிவிட்டதால், நான் இருப்பதை அறிந்தவுடன் இந்த அழகி கதறுவாள், மாளிகை காவலர் வருவார்கள், ஆகவே மேலும் சண்டைதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட கருணாகர பல்லவன் அவள் கூச்சலை எதிர்பார்த்து இருந்த இடத்திலேயே அசைவற்று நின்றான். ஆடையை களைய முற்பட்ட அந்த ஆரணங்கு விளைவித்த தர்ம சங்கடமான இந்த நிலையிலிருந்து தப்பிவிட சீக்கிரம் காவலர் வந்து சண்டை துவங்கிவிட்டால் கூட மிகவும் நல்லது என நினைத்து ஆடையை களைய முற்பட்டதுமே திரைக்கு பின்னால் தான் இருப்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் சேலையை சரேலென்று எடுத்து அவசரமாக சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஊகித்து கொண்டான். ஆனாலும் அப்படி அலங்கோலமாக சேலையை அவள் சுற்றி கொண்டிருந்ததே அவளுக்கு எத்தனை அழகாக இருந்தது என்பதை எண்ணி பார்த்த அந்த பல்லவ வாலிபன், அடுக்கடுக்காக கொசுவை பட்டைகளை ஒட்டி புனையப்படும் ஆடையில் இருப்பதை விட அலங்கோல ஆடையில் பெண்களின் அழகு எத்தனை வசீகரத்தை பெறுகிறது. அப்படி இருக்க பெண்கள் எதற்காக ஆடை புனைவதற்கு அத்தனை சிரமப்பட வேண்டும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். ஆடை சிறிது அலங்கோலப்பட்டிருந்த போதிலும் கழுத்துக்கு அருகில் அது நன்றாக சுற்றி வளைக்கப்பட்டிருந்ததையும், கழுத்தை சுற்றி வந்த மேலாடை நன்றாக இழுத்தும் இடுப்பில் செருகப்பட்டதால் கழுத்தும் அதற்கு கீழே 2 அங்குலமே கண்களுக்கு புலனானதையும் கண்ட கருணாகர பல்லவன் நெறிமிகுந்த ஒரு பெண்ணிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்படி உணர்ந்தும் கூட புஷ்பத்திலிருந்து மீள இஷ்டப்படாத வண்டுகளைப் போல அவன் கண்கள் புஷ்பத்திலும் மிருதுவாக தோன்றிய அவளை வட்டமிட்டன. மேலாடை நன்றாக இழுத்து சுற்றப்பட்டிருந்த காரணத்தாலேயே மறைவிலும் நிறைவு பெற்று தெரிந்த அழகு இளைய பல்லவனின் உடலை கல்லாக சமைத்து விட்டதென்றாலும் அவன் இதயத்துக்கு மட்டும் புரவி வேகத்தை கொடுத்து ஓடச் செய்தது. வினாடிகள் 2 ஓடியும் நேராக அந்த அழகியை பார்க்க சக்தியற்றதால்
மார்பை வளைத்து ஓடிய சேலையையும் அந்த சேலையிலிருந்து இடைவெளி கொடுத்து பளிச்சென தெரிந்த இடை பிரதேசத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் வாளை ஏந்தி நின்ற அவள் கையையும் பார்த்து, இத்தனை மெலிந்து குழைந்து கிடக்கும் இந்த இடையை உடையவளுக்கு இத்தனை உறுதியான கை எங்கிருந்து வந்தது என்று எண்ணி பார்த்தான். அத்துடன் வாளை பிடித்து நீண்டு பூவின் இதழ்கள் போல் இருந்த அவள் விரல்களையும் கண்ட அவன், மென்மைக்கும் கடினத்துக்கும் இயற்கை ஏதோ சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லையேல் இந்த பூ விரல்கள் இத்தனை திடமாக வாளை பிடிக்க முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். கண்ணை சரேலென்று தூக்கிய இளைய பல்லவன் அந்த பெண்ணின் முகத்தை 2 வினாடிகளே ஆராய்ந்தான். என்றாலும் அந்த 2 வினாடிகளிலும் எத்தனையோ துன்பத்தை அனுபவிக்கவே செய்தான். அதிகப்படியான இன்பமும் துன்பம்தான் என்பதை அன்று உணர்ந்தான் அந்த பல்லவ வாலிபன். நீருண்ட மேகத்தை விட கருத்து அடர்த்தியாக தலைமீது இருந்த அவள் குழல் பின்னிவிடப்படாததாலும் வாரி எடுத்து முடியப்பட்டிருந்ததாலும் ஒவ்வொரு இடத்திலும் பீந்து தொங்கி நுதலிலும் கன்னத்திலும் சில இழைகள் பதிந்து கிடந்தது கூட அவள் முகத்துக்கு இணையற்ற அழகையே கொடுத்தது. விசாலமான அவள் லலாட பிரதேசம் மயிரிழைகளால் ஆங்காங்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் இடையிடையே அவள் தங்க சருமம் பாளம் பாளமாக தோன்றி மேகத்திரையை கிழிக்க முயலும் சந்திர கிரணங்களைப் போல பளிச்சிட்டன. நுதலை கண்களிலிருந்து தடுத்து நின்ற வளைந்த கரிய புருவங்களுக்கு கீழே இருந்த 2 கண்களும் கரிய இமைகளுக்கிடையே கூர் வேல்களென பிரகாசித்துக் கொண்டிருந்ததையும், விகசிக்க அப்பொழுதுதான் முற்பட்ட புஷ்ப மொட்டு போன்ற நாசி மிக எடுப்பாக அமைந்து அவள் முகத்துக்கு இணையற்ற கம்பீரத்தை கொடுத்ததையும், பக்கங்களில் வழவழத்து இயற்கை மஞ்சளும் கோபத்தால் ஏற்பட்ட சிவப்புமாக கலந்து தங்க அரளியும் செவ்வரளியும் சேர்ந்தது போல பிரமையளித்த அவள் அழகிய கன்னங்கள் இதழ்கள் பதிவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட மலர் படுக்கைகள் போல் இருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் அவள் செவ்விய இதழ்களை கவனித்ததும் அவை உவமைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். கோபத்தால் அவள் வாய் இதழ்களை சற்றே கூட்டியிருந்ததால் மலர இஷ்டப்படாத புஷ்பம் போல அவள் இதழ்களின் சேர்க்கை காணப்பட்டது. அவற்றில் காணப்பட்ட நீரோட்டம் அமுதம் என்பது இருந்தால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று பொருள் கூறுவது போல இருந்தது. அந்த உதடுகளிலேயே நீண்ட நேரம் இளைய பல்லவனின் கண்கள் நிலைத்தன. கண்கள் என்ன, அவன் இதயமும் அந்த கனி இதழ்களை விட்டு அகல இஷ்டப்படாதது போலவும் அந்த இதழ்களிடம் ஓடிவிட ஆசைப்படுவது போலவும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. இப்படி எண்ணங்களும் இதயமும் ஒருங்கே மயங்க மலைத்து நின்று திரைச்சிலைக்கு மேலிருந்த கண்களால் எதிரே இருந்த மோகன பிம்பத்தை எடை போட்டுக் கொண்டிருந்த இளைய பல்லவன் என்று 2ஆம் முறை எழுந்த அதிகார குரலின் காரணமாக கன உலகத்திலிருந்து நன உலகத்துக்கு வந்தவன் மெல்ல சமாளித்துக் கொண்டு இடது கை பற்றிய சீலையை விடுத்து திரை மறைவிலிருந்து வெளியே வந்தான். வலது கையில் வாளை உருவி பிடித்த வண்ணம் வந்த அந்த வாலிபனை அந்த ஏந்திழையும் எவ்வித படபடப்புமின்றி ஆராய்ந்தாள். ஆடவன் ஒருவன் தனது அறையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தும் கூச்சல் போடாமலும் அந்த அறையில் இருந்த ஒரு வாளை உருவி பிடித்துக் கொண்டு தன்னை மிரட்டி வெளியில் அவள் அழைத்ததை கண்ட கருணாகர பல்லவன் அச்சத்தை சொப்பனத்திலும் காணாத வீராங்கனை ஒருத்தியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்பொழுதுதான் அந்த அறையைச் சுற்றி கவனித்த இளைய பல்லவன் சுவர்களில் பல இடங்களில் பலவிதமான வாள்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததன்றி அந்த பெண் வாளை பிடித்துக் கொண்டிருந்த முறையையும் பார்த்து அவளுக்கு ஓரளவு வாள் பயிற்சி இருக்க வேண்டும் என்றும் ஊகித்துக் கொண்டான். அறையைச் சுற்றி அவன் கண்கள் சுழன்றதையும் தன் கை வாளின் மீது அவை கடைசியாக நிலைத்ததையும் கவனித்த அந்த அழகி அவன் உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டவள் போல, ஆம், எனக்கு வாளை பிடிக்க தெரியும், அவசியமானால் சுழற்றவும் முடியும். ஆகவே உன் கையில் உள்ள வாளை கீழே எறிந்துவிடு, எதிர்ப்பு பயனளிக்காது என்றான் திடமான குரலில். அவள் பேச்சும் பேச்சில் கண்ட துணிவும் கருணாகர பல்லவனுக்கு மென்மேலும் பிரமிப்பை அளித்தாலும் அவள் சொற்படி வாளை கீழே எரிய இஷ்டப்படாமல், மன்னிக்க வேண்டும், இந்த வாள் என் ஆயுள் துணைவன். பல வருடங்களாக நாங்கள் இணை பிரியாதிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இதை புறக்கணிப்பதற்கில்லை. தவிர என்று பதில் சொல்ல முயன்று மென்று விழுங்கி இழுத்தான். அவள் வண்டு விழிகள் வியப்பினால் மலர்ந்தன. தவிர என்ன? சொல் மேலே
என்று மலர் அதரங்கள் உத்தரவிட்டன. அவள் அஞ்சன விழிகளை ஒருமுறை கருணாகர பல்லவனின் விழிகள் நன்றாக ஏறெடுத்து பார்த்தன. வீரர்கள் தோல்வியுறும் போதுதான் வாளை கீழே எறிவார்கள் என்று சுட்டிக்காட்டினான் துணிவுடன். அவள் இதழ்கள் இகழ்ச்சியால் சற்றே மடிந்தன. அப்படி அவை கடைசியில் மடிந்ததால் கன்னங்களில் விழுந்த குழிகளும் அவளுக்கு புதுவிதமான அழகை அளித்ததை கருணாகர பல்லவன் கவனித்தான். அவன் தன்னை பல இடங்களிலும் கவனிப்பதை கண்டதால் மிகுந்த சங்கடமும் சீற்றமும் அடைந்த அந்த அழகி, நீ ஆண்மகனானதால் என்னிடம் தோற்க மாட்டாய், சற்று விளையாடி பார்க்கலாம் என்று மனப்பால் குடிக்கிறாயா என்று இகழ்ச்சியும் கோபமும் தொனித்த குரலில் வினவினாள். கருணாகர பல்லவன் இளநகை புரிந்தான். அப்படி நான் நிச்சயமாக சொல்லவில்லையே. எதை நிச்சயமாக சொல்லவில்லை? உங்களிடம் தோற்க மாட்டேன் என்பதை. பெண் என்பதால் என்னை பார்த்து நகைக்கிறாயா? இல்லை இல்லை, நகைப்புக்கு இடமில்லை. வேறெதற்கு இடம் இருக்கிறது? பிரமிப்பிற்கு. அந்த வாலிப வீரன் தன் அழகை பற்றி குறிப்பிடுகிறான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்ட அந்த பெண் ஒரு வினாடி தன் கால் பெருவிரலால் நிலத்தை கீறி இடையை சிறிது நெளித்து சற்றே சங்கடப்பட்டாலும் அடுத்த வினாடி அதை உதறிவிட்டு, நீ சீக்கிரம் அந்த வாளை கீழே எறியாவிட்டால் உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும் என்று கூறிவிட்டு கோபம் துளிர்த்த புன்முறுவல் ஒன்றையும் உதடுகளில் படரவிட்டாள். இப்பொழுதிருப்பதை விட அதிக பிரமிப்பு எப்படி ஏற்பட முடியும் என்று விஷமத்துடன் வினவினான் கருணாகர பல்லவன். ஏற்பட வழி இருக்கிறது என்றாள் அவளும் இகழ்ச்சியுடன். என்ன வழி? இதோ பார் என்று கூறிய அந்த பெண் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாள் என்பதை அவன் ஊகிக்கும் முன்பாகவே அவள் கைவாள் திடீரென சுழன்று இளைய பல்லவனது வாளை மின்னல் வேகத்தில் விற்றென்று ஒரு முறை சுழற்றிவிடவே திக் பிரமை அடைந்த அந்த வீரன் எல்லையில்லா பிரமிப்புடன் அந்த பெண்ணை கூர்ந்து நோக்கினான். இன்னும் ஒரு வினாடி தான் அசந்திருந்தால் அவள் வாள் சுழன்ற வேகத்தில் தன் வாள் அந்த அறையின் மூளைக்கு சென்றிருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பல்லவ வீரன் இத்தனை லாகவமாக வாளை சுழற்றக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்து மிதமிஞ்சிய வியப்புக்கு உள்ளாகி அந்த வியப்பின் குறிகள் முகமெங்கும் படரவும் நின்றான். பிரமிப்புக்கு உள்ளானது அவன் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் கண்களும் பிரமிப்பை கொட்டின. அதையும் கருணாகர பல்லவன் கவனிக்கத்தான் செய்தான். ஆனால் அவள் பிரமிப்படைய வேண்டிய காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் கேட்டான். நீங்கள் என்ன அதிசயத்தை கண்டுவிட்டீர்கள்? இதுவரை காணாத அதிசயத்தை இன்று கண்டேன். இதை சொன்ன அவள் குரலில் கோபமில்லை, இகழ்ச்சியும் இல்லை, வியப்பும் பிரமிப்புமே மிதமின்றி ஒலித்தன. என்ன அப்பேற்பட்ட அதிசயம்? என் வாள் சுழன்று எதிரியின் வாள் பறக்காதது இதுதான் முதல் தடவை. நான் எதிரியா? இல்லையா? இல்லை. அப்படியானால் கள்வனாய் இருக்க வேண்டும். கள்வனும் அல்ல. அப்படியானால் தமிழனா? இந்த கேள்வி மேலும் பிரமிப்பையே அளித்தது இளைய பல்லவனுக்கு. கள்வனாயிராவிட்டால் தமிழனாயிருக்க வேண்டுமா என்று வினவினான் ஆச்சரியத்துடன். அவள் நிதானமாக பதில் சொன்னாள். நீ நாணயமாக வாயில் வழியாக வரவில்லை, சாளரத்தின் மூலம் உள்ளே குதித்திருக்கிறாய். தவிர திரைமறைவில் இருந்திருக்கிறாய். ஒளிபவன் கள்வனாய் இருக்க வேண்டும், இல்லையேல் தமிழனாக இருக்க வேண்டும். தமிழர்களைத்தான் சில நாட்களாக கலிங்க அதிகாரிகள் சிறைக்குள் தள்ளி வருகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாள் அந்த பெண். அத்துடன் அவள் மீண்டும் அவனை ஏற இறங்க பார்த்து, ஆமாம், நான் தப்புதான் செய்துவிட்டேன். நீ திருடன் அல்ல, தமிழன்தான். திருடனுக்கு இத்தகைய வாழ் தேவையில்லை. பொருளை சுமந்து கொண்டு ஓடுபவனுக்கு வாழ் ஒரு வீண் சுமைதான். அப்படியே ஆயுதம் தேவையானாலும் தூங்கும் போது கொல்ல ஒரு குறுவாள் போதுமே. இத்தகைய பெரிய அகலமான வாழ் தேவையில்லை. தவிர உன் வாளில் இரத்தக்கரையும் இருக்கிறது. ஒருவேளை சற்று முன் கலிங்க வீரர்கள் துரத்தி வந்தது உன்னைத்தானோ என்று சந்தேகமும் குரலில் ஒலிக்க கேட்டாள். அவள் ஊகத்தைக் கண்டு பெரிதும் வியந்தான் கருணாகர பல்லவன். அழகுடன் புத்தி இணைவது அபூர்வம். அத்தகைய அபூர்வம் இதோ இருக்கிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட அந்த வாலிபன் அவள் கேட்டதற்கு பதில் சொல்ல முற்பட்டு, ஆம், என்னைத்தான் துரத்தி வந்தார்கள். துரத்தி வந்தார்கள், சேதமும் பட்டிருக்கிறார்கள் என்றாள் அவள் அந்த வாலிபன் வாளில் தோய்ந்திருந்த குருதியை கண்டு. எனக்கு ஓரளவு போரிடத் தெரியும் என்று சங்கோஜத்துடன் கூறினான் இளைய பல்லவன். இதில் அடக்கம் வேண்டாம். நீ திறமையுடன் போரிடக்கூடியவன், எனக்கு தெரியும்.
எப்படி தெரியும்? நான் வாள் சுழற்றிய முறை எங்கள் நாட்டின் தனிப்பயிற்சி. அதை உபயோகித்தால் எதிரி கையில் இருக்கும் வாள் உடனே பறக்க வேண்டும். ஆனால் உன் வாள் திடமாக நின்றுவிட்டது. இந்த முயற்சியில் நான் தோல்வி அடைவது இதுவே முதல் முறை. இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாய் வெற்றி அடைவேன். என்னிடம் வாள் போரில் வெற்றியடைய முடியாது பெண்ணே. ஆனால் வேல் போரில் வெற்றியடையலாம். என்ன வேல் போரா? ஏதும் புரியாமல் வினவிய அவள் விழிகள் இளைய பல்லவன் முகத்தில் நிலைத்தன. ஆம் பெண்ணே, கருணாகர பல்லவனை வாள் போரில் வென்றவர்கள் இதுவரை இல்லை. ஆனால் அதோ உன் முகத்தில் இருக்கும் அந்த கூர்வேல்கள், அவற்றின் சக்தி வேறு. உன்னிடம்தான் எத்தனை படைக்கலன்கள், ஆர்க்கும் நூபுரங்கள், பேரி, வெற்கன், வெம்புருவம், போர்வில், முரசு போல் ஒலிக்கும் காலாபரணம், வேல் கண்கள், போர் வில்லென வளைந்த புருவங்கள், எத்தனை போர்க்கருவிகள். இவற்றை வெற்றி கொள்ள என்னால் முடியாது, முடியவே முடியாது. அவன் சரச வார்த்தைகளை அவள் கவனிக்கவில்லை. ஊமைகளின் இன் சொற்களை கவனிக்கவில்லை. அவள் காதில் ஒலித்ததெல்லாம் கருணாகர பல்லவன் என்ற இரண்டே சொற்கள்தான். எந்த கருணாகர பல்லவர்? என்ன இளைய பல்லவரா என்று பிரமிப்புடன் கேட்டாள் அந்த அழகி. அவள் பிரமிக்க வேண்டிய காரணம் இளைய பல்லவனுக்கு புரியவில்லை. ஆம் என்று பதில் சொன்னான் குழப்பத்துடன். அவள் கேட்ட அடுத்த கேள்வி அவன் பிரமிப்பை உச்சநிலைக்கு கொண்டு போயிற்று. ஆஹா, எந்த இளைய பல்லவர்? அனபாய சோழரின் நண்பரா? ஆம். இதை கேட்டதும் மிகுந்த குழப்பத்துக்கு உள்ளான அவள் முகத்தில் அடக்கத்தின் சாயை அதிவேகமாக படர்ந்தது. கண்கள் நிலத்தை நோக்க, அடடா, உங்களை இத்தனை நேரம் ஏக வசனத்தில் மரியாதையின்றி பேசிவிட்டேனே. அவள் திடீர் மாற்றத்துக்கு அப்பொழுதும் காரணத்தை அறியாத கருணாகர பல்லவன், அதனால் பாதகமில்லை. என்னை உனக்கு எப்படி தெரியும்? பார்த்ததில்லையே தவிர உங்களை நாடித்தானே இங்கு வந்திருக்கின்றோம். வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார்? என் தந்தை. யார் உன் தந்தை? அவள் மெல்ல மெல்ல பெயரை உச்சரித்தாள். அந்த உச்சரிப்பு அவனை ஒரு உலுக்கு உலுக்கியது. மிதமிஞ்சிய பிரமிப்பால், யார் யார் இன்னொரு முறை சொல் என்று சற்று இறைந்து கூவிக்கொண்டு அந்த பெண்ணை 2 அடிகளில் நெருங்கினான்.